ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கோரிசி அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் ஏஎல்பி என்டிபிசியோட சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதோட ஸ்கில் டெஸ்ட் என்னென்ன இருக்கும், அதுக்கப்புறம் யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்லாம் இதுக்கு எலிஜிபிளா அப்படிங்கக்கூடியது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஏஎல்பியோட என்டிபிசியோட ஷார்ட் நோட்டீஸ் 2024 ஷார்ட் நோட்டீஸ் வேக்கன்சி எவ்வளவு அப்படிங்கிறத பற்றின ஷார்ட் நோட்டீஸ் ஒன்று வந்திருந்தது. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன சிலபஸ் இதெல்லாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் வரல. அது வந்து 2019 நடந்த என்டிபிசி எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன லெவல் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், இது வந்து லெவல் 2. இதோட வேக்கன்சிலாம் பார்க்காதீங்க, இப்போது வேறு வேக்கன்சி. 12th லெவல், அதுக்கப்புறம் கிராஜுவேட் லெவல் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க என்டிபிசி வேக்கன்சியை. நம்ம வந்து 12th குவாலிஃபிகேஷன் ஆனவங்களுக்கு, 12th படித்தவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, 12th லெவல் போஸ்டிங்க்கு அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் அதோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 18 30 இயர்ஸ். இது இப்போ கொரோனானால எக்ஸாம் நடக்காதனால இந்த 30 இயர்ஸ் வந்து ஏஜ் எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏஎல்பிக்கெலாம் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் 33 இருக்கிறவங்களும் இதுக்கு எலிஜிபிளாக தான் இருக்கும். அப்போது அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் வந்து 18 to 30 இயர்ஸ். இதில் என்னென்ன போஸ்ட் அப்படின்னா, ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் டைம் கீப்பர், ட்ரெயின் கிளர்க், கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், இதெல்லாம் இதில் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டில் வந்துடும். லெவல் 2 லெவல் 3 போஸ்ட்லாம் இதில் வந்துடும். ஓகேவா? இப்போது இந்த வருஷம் இதில் இருக்கக்கூடிய இந்த 5 போஸ்டிங்குமே இருக்குமா, இந்த 5 இதுவுமே இருக்குமான்னு தெரியல. சிலது வந்து கம்மி ஆகலாம், ஏன்னா வேக்கன்சி கம்மி இந்த வருஷம். அதுக்கப்புறம் கிராஜுவேட் போஸ்ட்டோட ஏஜ் லிமிட் பாருங்கள், 18 to 33 இயர்ஸ். இந்த வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கொரோனானால. அப்போது இதில் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிராஃபிக் அசிஸ்டண்ட், கூட்ஸ் கார்டு, இப்போது இதுக்கு பேர் என்னென்னா ட்ரெயின் மேனேஜர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் டைம் கீப்பர், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ், ஸ்டேஷன் மாஸ்டர், இது எல்லாமே இதில் வரும். இதில் கமர்ஷியல் அப்ரெண்டிஸும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் லெவல் 6 போஸ்ட், இது ரெண்டோட சேலரி பாருங்கள் 35,400 பேசிக் பே. இதோட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தா இதை விட அதிகமாக வரும் சேலரி. ஓகேவா? அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தோம்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 50,000 கிட்ட வந்துடும் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கே. அப்போது பேசிக் பே பாருங்கள். இந்த இதில் லெவல் 4 போஸ்ட்டும் லெவல் 5 லெவல் 6 போஸ்ட் வந்து கிராஜுவேட் லெவலில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கக்கூடியது. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த டேட்டு அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் இருக்கும் தெரியுமா, இதுதான் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போது 2019 நடந்த எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா அதோட அப்ளிகேஷன் டேட் வந்து 31/3/2019. அந்த டேட்டுக்குள்ளே இல்லைனா அந்த டேட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அது வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா, ஃபைனல் இயர் ரிசல்ட் வரலன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் ஷுட் என்ஷூர் தட் தே பொசஸ் ஆர் ஃபுல்ஃபில் ஆல் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் prescribed for the post as on the closing date of online registration as on 31/3/2019. Candidates waiting for final year result of prescribed educational qualification should not apply. நீங்கள் வந்து அந்த நாளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட், எவ்வளவு பேரை ஒரு லெவல்லையுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, அதிலேருந்து செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு
20 டைம்ஸு வேக்கன்சி எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 20 டைம்ஸு. இப்போது 10,000 வேக்கன்சி இருக்குன்னா இன்டு 20 போட்டால் என்ன வரும்? 20,000. 20,000 பேரை 2வது லெவலுக்கு எடுப்பாங்க, 2வது CBT 2க்கு வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து எவ்வளோ பேரை எடுப்பாங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு? இப்போ ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்குது, மற்ற போஸ்டிங் கிளரிக்கல் போஸ்டிங்க்கு. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த CBAT அப்படின்னா ஸ்கில் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்குது. அதுக்கு செகண்ட் ஸ்டேஜிலேருந்து எவ்வளோ பேர் அதுக்கு எடுப்பாங்கன்னா 8 டைம்ஸ் எடுப்பாங்க. இப்போ 10,000 வேக்கன்சி இருக்குன்னா இன்டு 8, 8,000 பேரை அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எடுப்பாங்க. ஓகேவா? நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 தான் என்னென்னா நெகட்டிவ் மார்க். ஒரு 3 கொஸ்டின் நீங்கள் தப்பா, இப்போது 13 கொஸ்டின் போடுறீங்க, அதில் 3 கொஸ்டின் தப்பு அப்படின்னா உங்களுக்கு 13 கொஸ்டினில் 10 கொஸ்டின் கரெக்டாக, அப்போ உங்களுக்கு 10 மார்க் வரணும். இதில் இந்த 3 கொஸ்டின் தப்புனால 3 கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டதுலேருந்து 1 மார்க்கை மைனஸ் பண்ணுவாங்க. அப்போ இதில் ஒரு மைனஸ் போட்டால் 9 மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க்கே மேக்ஸிமம் நெகட்டிவாக கொஸ்டின் அட்டன் பண்ணவே கூடாது. தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணணும், தெரியாதது பண்ணவே கூடாது. எனக்கு நான் மார்க் டெஸ்ட் போடும்போதும் சரி, மெயின் டெஸ்ட்லேயுமே சரி, எனக்கு ஆவரேஜாக 6 தான் மேக்ஸிமமே நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஓகேவா? தப்பாக போட்ட கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் 6 கொஸ்டின் தான் இருக்கும். மினி ஒரு ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா 3, 4 இந்த அளவுக்கு தான் நான் வந்து தப்பான கொஸ்டினே போடுவேன். நிறைய பேர் போடுறது பார்த்தோம் அப்படின்னா 13 கொஸ்டின் 14 கொஸ்டின் நெகட்டிவ் மார்க் இருக்கும். நெகட்டிவாக தப்பான கொஸ்டின் அட்டன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆன்சர் தெரியலைனாலும் ஓரளவு கெஸ்ஸில் போட்டு 14 கொஸ்டின் 15, 18 அந்த அளவுக்கு போட்டு வச்சுருப்பாங்க. 18 கொஸ்டின் நீங்கள் நெகட்டிவ் தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மார்க்கு போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட்டை தெரியும். 18லேருந்து 30 12th லெவல் போஸ்டிங்க்கு, 18லேருந்து 33 கிராஜுவேட் லெவல் போஸ்டிங்க்கு. இது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது ஏஎல்பி இந்த கொரோனானால கண்டிப்பாக இது வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து ரொம்ப 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 முக்கியமானது உங்களோட ஏஜ், டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் உங்களோட 10th சர்டிஃபிகேட் இல்லைன்னா SSLC இல்லைன்னா மெட்ரிகுலேஷன் SSLC இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய நீங்கள் 10th பதிலாக உங்கள் ஸ்டேட்டில் வேறு ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதுதான் கொடுக்கணும். பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் வேறு ஏதாவது டேட் ஆஃப் பர்த் அதை தூக்கி கொடுக்கக்கூடாது. ஆதார் கார்டு, பேன் கார்டு இதில் இருக்கக்கூடியது இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடியது இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் எல்லா லெவலுக்குமே காமன் தான். NDPCயில் வரக்கூடிய எல்லா லெவலுக்குமே ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது பார்த்தோம் அப்படின்னா 90 மினிட்ஸ் 1.5 மணி நேரம் எக்ஸாம் டைமிங். இதில் ஜென்ரல் அவேர்னஸ் எவ்வளோ அப்படின்னா 40 கொஸ்டின் வரும். ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம், சிலபஸை பார்க்கும்போது பார்ப்போம். அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து 30 கொஸ்டின் வரும். ஜென்ரல் இன்டெலிஜென்சி அண்ட் ரீசனிங்கில் வந்து 30 கொஸ்டின், டோட்டல் 100 கொஸ்டின். நம்ம இதை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஜென்ரல் அவேர்னஸில் தான் 40 மார்க் வருது அப்படின்னு அதை போட்டு நல்லா படிப்போம். இந்த மேக்ஸையும் ரீசனிங்கையும் அவ்வளோவா கண்டுக்கிட மாட்டோம். அப்படி பண்ணவே கூடாது. மேக்ஸ் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணோம். ஜென்ரல் அவேர்னஸில் ஓரளவு நல்ல ஒரு ஸ்கோரை பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரல் அவேர்னஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேக்ஸ் ரீசனிங் வந்து SSC படிக்கிறோம், பேங்கிங் படிக்கிறவங்கலாம் போட்டுருவாங்க, நம்ம இதில் நல்லா ஸ்கோரை காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இதை நல்லா படிப்போம். இதில் வரக்கூடிய ஈஸியான கொஸ்டினை எல்லாம் விட்டுரும். நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் எவ்வளவு தான் நல்லா படித்தாலும் 40க்கு 35 மார்க் எடுக்கிறதே பெரிய விஷயம். ஓகேவா? ஏன்னா கொஸ்டின் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. 30 எடுக்கிறதே பெரிய விஷயந்தான் ஜென்ரல் அவேர்னஸில். நீங்கள் மேக்ஸில் ஆனால் 30க்கு 30 எடுக்கலாம், இல்லைனா ஒரு அளவு நல்லா படித்தாலே 30க்கு 27, 28 மார்க்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து இதை ரெண்டையும் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், மேக்ஸ் ரீசனிங்கை. நெக்ஸ்ட்டு மேக்ஸில் என்னென்ன டாபிக்னு பாருங்கள். நார்மல் ஏஎல்பிக்கு என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. நம்பர் சிஸ்டம். நீங்கள் இப்போ ஏஎல்பி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நான் இப்போ NDPC படிக்கணுமா, ஏஎல்பி படிக்கணுமா, JEE படிக்கணுமான்னு போட்டு குழப்பாதீங்க. இப்போ வரக்கூடிய ஏஎல்பி எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டினியூஸாக ஏஎல்பியில் டெக்னீஷியன் படிச்சிட்டிங்கன்னா கண்டினியூஸாக அதே படிங்க. மேக்ஸ் ரீசனிங் சேம் தான். அதுக்கப்புறம் சயின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா வேறு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி இது தான் படிக்கணும். அதுக்கு எக்ஸாம் வரும்போது நம்ம படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த 2 மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நம்பர் சிஸ்டம், டெசிமல் ஃப்ராக்ஷன், LCM HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ்,
மென்சுரேஷன்லாம் ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட்டு ஃபார்முலா போட்டு அதுக்கு ஆன்சர் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மென்சுரேஷன். எஸ்எஸ்சியில் இருக்கிற அளவுக்கு இருக்காது. டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதில் இருந்து தான் லாஸ்ட்டு நடந்த என்டிபிசிக்கு அதிகமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எலிமெண்ட்ரி அல்ஜிப்ராவும் பேசிக்காக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஜியாமெட்ரி, அதுவும் அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிகனாமெட்ரி இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் மேக்ஸில் வரும். அதெல்லாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், எஸ்எஸ்சி லெவலில் இருக்கவே இருக்காது. ட்ரிகனாமெட்ரி ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக், இவ்வளோதான். ஓகேவா? இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு சிலபஸ், ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். இந்த மொத்தமே இது நம்ம பார்த்தது வந்து ஒரு 20 டாபிக் தான் மேக்ஸில் இருக்குது மேக்ஸிமம். ஓகேவா? எத்தனை டாபிக் இருக்குன்னு போமா? ஒரே நிமிஷம். 1 2 3 4 5 6 7 இது ஹெச்சிஎம் எல்சிஎம்லாம் ஒரே இதில் வந்துடும். ஓகேவா? மொத்தத்திலே நம்பர் சிஸ்டம் 1, டெசிமல் ஃப்ராக்ஷன் 2, எல்சிஎம் எஸ்சிஎஃப் 3, ரேஷியோ அண்ட் ப்ரொஃபஷன் 4, பெர்சன்டேஜ் 5, மென்சுரேஷன் 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 14 டாபிக் தான். ஐயோ எக்ஸட்ரான்னு போட்டிருக்காங்களே, அப்போ வேறு ஏதாவது வருமானா? அதெல்லாம் வராது. இந்த இதுக்குள்ளே இருந்து தான் கொஸ்டின் வரும். ஓகேவா? அப்போது மொத்தம் எத்தனை டாபிக்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 டாபிக் தான். இதில் இருந்து இந்த 14 டாபிக் படிச்சிங்கன்னா இதிலேருந்து வரக்கூடிய இதை 30க்கு ஒரு 27 கொஸ்டினாவது போட்டுடலாம். நல்லா படிச்சிங்க அப்படின்னா 30க்கு 30 போடலாம். ரீசனிங்கும் அதே மாதிரி தான், ரொம்ப கம்மியான இதுதான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஜென்ரல் அவேர்னஸில் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு மேக்ஸ் ரீசனிங் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அனலாஜிஸ், கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர் அண்ட் அல்பபெட்டிக்கல் சீரியஸ், கோடிங் டீகோடிங்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ், ரிலேஷன்ஷிப், அனலிட்டிக்கல் ரீசனிங், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், பசில்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டிசிஷன் மேக்கிங். இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மேப்ஸ், இன்டரப்ஷன் ஆஃப் கிராஃபில் இருந்து வரக்கூடிய கொஸ்டின். மொத்தமே மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சிபிடி 1க்கு படிக்கிறது தான் அப்படி சிபிடி 2க்கும் வரும். ஜென்ரல் அவேர்னஸில் பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு. அதுக்கப்புறம் கேம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதுக்கப்புறம் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இது கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து என்னென்ன டான்ஸ் இருக்குது, என்னென்ன மியூசிக் இருக்குது, இது ரிலேட்டடானது, பெயிண்டிங் என்ன, இது மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து ரொம்ப முக்கியமான நிறைய கொஸ்டின் வரும். இந்தியன் லிட்ரேச்சர், இம்பார்ட்டண்ட் ஆத்தர், இப்போ ரிலீஸ் பண்ண ஃபேமஸ் புக்கு, இது ரிலேட்டடான கொஸ்டின், புக் அண்ட் ஆத்தர். அதுக்கப்புறம் மானுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு 10th லெவல். ஓகேவா? பார்த்துக்கோங்க, 10th லெவல் தான். நீங்கள் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இது எல்லாமே 10th லெவல் சயின்ஸ் தான். அதேமாரி ஏஎல்பிக்கு வரக்கூடியதும், ஏஎல்பி சிபிடி 1ல் வரக்கூடியதும் 10th லெவல் சயின்ஸ். டெக்னீஷியனில் வரக்கூடியதும், டெக்னீஷியன் அந்த லெவல் 3 லெவல் 2 போஸ்ட் அதில் வரக்கூடியதும் 10th லெவல் சயின்ஸ் தான். அதுக்கப்புறம் டெக்னீஷியன், குரூப் டி எல்லாத்துலேயுமே வரக்கூடியது 10th லெவல் சயின்ஸ் தான். அதேமாதிரி நம்ம சமச்சீர் கல்வி டிஎன்பிசியில் வரக்கூடியதும் 10th லெவல் சயின்ஸ் தான். ஓகேவா? அப்போ நீங்கள் 10th லெவல் சயின்ஸு ஒரு டைம் படிச்சிட்டிங்கன்னா நிறைய எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம சேனலில் நம்ம வந்து சயின்ஸ் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்னு ஒரு இதில் கோர்ஸில் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதுக்கு ரெக்கார்டட் வீடியோ இருக்குது. அதேமாரி பிடிஎஃப், நீங்கள் வேறு ஒரு புக்கு வாங்கி படிக்க வேண்டிய தேவையே இல்லை. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்குறேன். அது நம்மளோட சமச்சீர் கல்வி புக்கு, அதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்கு, அரிஹந்த் புக்கு, இது 3ஐயும் ரெஃபர் பண்ணி தான் அது நடத்தியிருக்கிறேன்.
எதுக்கு சார் என்டிபிசி நமக்கு என்சிஆர்டி லெவல் தானே தேவை, எதுக்கு சமச்சீர் கல்வி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் தான், ஆனால் அதை விட டீட்டெயிலாக நல்லா கிளியராக கொடுத்துருக்கிறது சமச்சீர் கல்வியில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் 2 புக்கையும் ஆன்லைனில் இருக்கும், எடுத்து பாருங்கள் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத. அதனால் நான் 2 என்சிஆர்டியும் சமச்சீர் கல்வியும் ரெஃபர் பண்ணி தான் இந்த கிளாஸ் எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்னைக்கு 27 தேதி 27/7/2024 8 மணி ஈவினிங் 8 மணி வரைக்கும் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. முந்தா நேரத்துலேருந்தே அந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. நம்ம கோர்ஸ் 500 ரூபாக்குள்ளதை இப்போ லாஸ்ட்டாக ஃபுல்லாகவே 249 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். இதை நம்ம 5000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணனால நம்ம வந்து இந்த 249 ரூபா கோர்ஸை 149 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இன்றைக்கி நைட் 8 மணி வரைக்கும் வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபரில் வாங்குறவங்களுக்கு இப்போ நீங்கள் வாங்கிட்டு இந்த கோர்ஸ் பிடிக்கல அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுங்கள். அந்த இதை லாக் பண்ணிட்டு உங்களுக்கு அமௌண்ட்டை ரீபே பண்ணிடுறேன். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிக்கலனா ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போது சயின்ஸு ரொம்ப 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 முக்கியம் ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்தியன் அண்ட் ஜாக்ரஃபி, இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜாக்ரஃபி அந்த அளவு அதுலேருந்து வராது, இந்தியன் ஜாக்ரஃபிலேருந்து தான் கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், மிடிவல் மாடர்ன், அதுக்கப்புறம் நம்மளோட மிடிவல் மாடர்ன் ஆன்ஷியன்ட் 3 ஹிஸ்ட்ரியுமே வரும். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதிலேருந்து கொஸ்டின் அதிகமாக வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சிஸ்டம், ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் ஸ்பேஸ், நியூக்ளியர், இதில் எதுலேருந்துலாம் வரும் அப்படின்னா கொஸ்டின் நம்மளோட ISRO அதுலேருந்து கொஸ்டின் வரும். நியூக்ளியர் ப்ரோக்ராம் அதுலேருந்து வரும், எங்கே நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது அது ரிலேட்டடானது வரும். அதுக்கப்புறம் UN அண்ட் அதர் இம்பார்ட்டண்ட் வேர்ல்டு ஆர்கனைசேஷன், யூஎனோட ஹெட் யார், அது எந்த வருஷம் அது எந்த வருஷம் ஃபவுண்டிங் டேட் என்ன, இந்த மாதிரியான கொஸ்டின் நிறையா வரும். ஓகேவா? யூஎன்லேயே யுனைடெட் நேஷன்லேயே நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த ஆர்கனைசேஷனில் எத்தனை மெம்பர் இருப்பாங்க, அந்த மாதிரி நேட்டோவில் எத்தனை மெம்பர் இருப்பாங்க, அந்த மாதிரியான கொஸ்டின்லாம் இதில் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருந்தும் கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லா எக்ஸாமுக்குமே வருது. ஓகேவா? SSCயாக இருக்கட்டும், NDPCயாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இது வருது. ரயில்வே, SSC எல்லாத்துலேயுமே பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்கனாமி, ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு. அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஷிப் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இது என்னென்னா கவர்மெண்ட்டோட ஒரு இப்போ மோடி கவர்மெண்ட் ஒரு ஜல்தன் யோஜனா, அதுக்கப்புறம் உஜ்வலா யோஜனா, அது என்ன, அது எது ரிலேட்டடானது, ரொம்ப உள்ளே போய் டீப்பாக படிக்காதீங்க, அந்த அளவுக்கு தேவையில்லை. ஜல்தன் யோஜனா எது ரிலேட்டடானது, வாட்டர், எல்லா வீட்டுக்கும் தண்ணி சப்ளை பண்ணுறது. உஜ்வாலா யோஜனா எது ரிலேட்டடானது, நம்ம கேஸ் அடுப்பு ஃப்ரீயாலாம் கொடுத்தாங்க, அது ரிலேட்டடானது. அதில் ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபையாக கொடுத்துருக்காங்க, நான் இத்தனை லட்சம் இதாக அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, உஜ்வாலா யோஜனால எத்தனை பேர் பெனிஃபிட் அடைஞ்சாங்க, இப்போ இந்த எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்குறது அந்த யோஜனா, அதில் எத்தனை வீடு கட்டிருக்காங்க டோட்டல், ஜஸ்ட்டு அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. மெயினாக அந்த யோஜனா எது ரிலேட்டடானது அது மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதான் ஃப்ளாக்ஷிப் கவர்மெண்ட் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா இன் இந்தியா, அது என்னென்னா நேஷ்னல் பார்க் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா, இதில் தான் ISRO, SAIL இது எல்லாமே இதில் வரும். SAIL வந்து எந்த வருஷம் ஃபவுண்டிங், அதோட கெயில், இது இந்த ஒரு ஆர்கனைசேஷன். SAIL, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதோ எந்த வருஷம் இதோட ஃபவுண்டிங் டேட்டு. ISRO இது எந்த வருஷம் இதோட ஃபவுண்டிங் டேட்டு. அதேமாதிரி ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, இப்போது சென்ட்ரல் இந்த கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே, செஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே, சுகர் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே, அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் ரிலேட்டடான கொஸ்டின் வந்து இதிலேருந்து வரும். இவ்வளோ தான் சிலபஸ். ஓகேவா? இது அப்போ நம்ம CBT 1க்கும் படிச்சுட்டு CBT 2க்கு வேறு சிலபஸ் படிக்கணுமானா அது கிடையாது, எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான். CBT 2க்கு CBT 1க்கு வந்து ஒரே எக்ஸாம், ஆனால் CBT 2க்கு ஒரு லெவலுக்கும் ஒரு எக்ஸாம். ஓகேவா? நீங்கள் ஒரு லெவலுக்கும் இப்போ CBT 1ஓட கட் ஆஃப் வந்து ஒரு லெவலுக்கும் இப்போ லெவல் 2 போஸ்டிங்க்கு இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 100க்கு லெவல் 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு 50 மார்க் எடுத்தால் எலிஜிபிள்.
லெவல் 2 போஸ்ட்டுக்கு CBT 2 எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து 50 மார்க் எடுத்தால் எலிஜிபிள். லெவல் 5 போஸ்ட்டுக்கு நீங்கள் 60 மார்க் எடுத்தால் எலிஜிபிள். லெவல் 6 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 65 மார்க் எடுத்தால் எலிஜிபிள் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா நீங்கள் 65 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள். நீங்கள் எல்லா எக்ஸாமுமே எழுதலாம். லெவல் 2 எக்ஸாம் எழுதலாம், லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 6 எல்லா எக்ஸாமுமே எழுதலாம். தனித்தனியாக எக்ஸாம் இருக்கும். இதுவே நீங்கள் லெவல் 5 எக்ஸாம் 60 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லெவல் 5 எழுதலாம், லெவல் 2 எழுதலாம், லெவல் 3, லெவல் 4 எல்லா எக்ஸாமுமே நீங்கள் வந்து எழுதலாம். லெவல் 6 மட்டும் நீங்கள் எழுத முடியாது, அதுக்கு மட்டும் எலிஜிபிள் இல்லை. அப்போது நீங்கள் வந்து CBT 1லேயே நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் நிறையா இருக்கும். நிறையா எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். 4 எக்ஸாம் ஒரு லெவல் எக்ஸாமும் நீங்கள் வந்து எழுதிக்கிடலாம். ஏதாவது ஒன்றுலேயே நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இதில் அப்போது நீங்கள் எல்லா லெவலுமே பாஸ் பண்ணிட்டீங்க, எல்லா எக்ஸாமுமே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்டிங் எலிஜிபிள் ஆகுங்கன்னா நீங்கள் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களோ அந்த போஸ்டிங்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகுவீங்க. அதனால் நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வேலை செட் ஆகும், வேக்கன்சியை பார்த்து கொடுக்காதீங்க. உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத பார்த்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 100 வேக்கன்சி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, ரெண்டாவது 1000 வேக்கன்சி இருக்கக்கூடிய போஸ்ட், நீங்கள் 100 வேக்கன்சி இருக்கக்கூடிய அந்த போஸ்ட், இப்போ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 100 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் விரும்புகிறீங்க அப்படின்னா இது ஸ்டேஷன் மாஸ்டர், இது கூட்ஸ் கார்டு. நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டரோட இது கொடுங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ரெண்டாவது கூட்ஸ் கார்டு கொடுங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கூட்ஸ் கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் வேக்கன்சி அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட்ஸ் கார்டு கொடுக்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து CBT 2ஓடது. CBT 2ல் பாருங்கள், டோட்டல் அதே 90 நிமிஷம் தான். ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின், மேக்ஸ் 35, ரீசனிங் 35. நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இது ரெண்டில் தான் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இதோட டோட்டல் கொஸ்டின் வந்து 120 கொஸ்டின். சிலபஸ் CBT 1ல் என்ன பார்த்தோமோ அதே சிலபஸ் தான் CBT 2க்கும். அதேமாரி 1/3 நெகட்டிவ் மார்க் தான் இதுக்கும். ஓகேவா? CBT 1க்கு நீங்கள் நல்லா படித்தாலே CBT 2வை ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். CBT 1க்கும் CBT 2க்கும் சேம் சிலபஸ், எந்த சேஞ்சுமே இல்லை. அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட்டு, இது நிறைய பேர் இதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. எக்ஸாம் மட்டும் படிச்சுட்டே இருப்பாங்க. டைப்பிங் டெஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா 30 வேர்ட்ஸ் பெர் மினிட், 30 வேர்ட்ஸ் பெர் மினிட், 30 வேர்டு நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டைப்பிங் டெஸ்ட்டு. இப்போவே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் நான் NTPC ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து இந்த டைப்பிங் கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகலை, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆனேன். ஸோ அதில் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். CBAT கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி நிறைய பேர் டைப்பிங் கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு பாஸ் ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டைப்பிங் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஓகேவா? அதனால் டைப்பிங் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் இதில் ஃபெயில் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. அது யாருக்குன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, சைக்கோமெட்ரி டெஸ்ட் வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் இருக்கும். ஓகேவா? அப்போ இவ்வளவு தான் நம்மளோட NTPC எக்ஸாம் பற்றின ஒரு அதோட நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? சிலபஸ் என்ன, அதோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கக்கூடியது நம்ம பார்த்தாச்சு. இதில் நீங்கள் வந்து எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். இல்லை 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 12th லெவல் போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிள். டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ரெண்டுக்குமே எலிஜிபிளாக ஆவீங்க. ஓகேவா? நம்மளோட கோர்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? அதில் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்பில் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் லேப்டாப் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. வெப்சைட் லிங்கும் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் ALP CBT 2ல் வரக்கூடிய பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிளாஸும் நடத்த போகிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட டெலகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுலேயும் கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, ஜெய்ஹிந்த், பாய்.